ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமாவில விவாகரத்துன்ற பேச்சு அதிகமாவே அடிபட்டு இருக்கு. ஆமாங்க, முதல்ல தனுஷ் ஐஸ்வர்யா அவர்கள், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ், இப்போ ஜெயம் ரவியோட குடும்பத்திலையும் விவாகரத்து நடக்க போறதா ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்குது. ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியான ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போறதா சமீப காலமா செய்தி பரவிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால 2 பேரும் பிரிய இருக்கிறதாகவும் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா இருக்குமா இல்ல ஏதாவது ரூமர்ஸான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய சோசியல் பக்கத்துல எல்லாமே தானும் தன்னுடைய மனைவி சேர்ந்து இருக்கிறதுமான புகைப்படம் எல்லாத்தையுமே நீக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வெளியானதுல இருந்தே பாடகி சித்ரா அவர்கள் தன்னுடைய யூடியூப் பேஜ்ல சம்பந்தமான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையில என்னுடைய ஆதரவு ஜெயம் ரவிக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி கூட எப்பவுமே வாழ முடியாதுன்னோ, அவர் இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி ரொம்பவும் அழகானவங்க, அதோட ரொம்பவும் ஆடம்பரமா வளர்ந்த பொண்ணு. அதுக்காகனே ஜெயம் ரவி இரவு பகல் பார்க்காம எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆர்த்தி என்ன மனநிலை இருப்பாங்கன்னு தெரியாது. அவர் ஏதோ அழகா இருந்த காரணத்தினாலதான் இத்தனை நாள் ஜெயம் ரவி அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு இந்த அழகு நீடிக்கும்? அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு சினிமால முன்னுக்கு வந்தவங்க. அவங்களுடைய குடும்பம் மத்தவங்க எல்லாரையுமே மதிக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சுசித்ரா ஜெயம் ரவிக்கு ஆதரவா பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களா இல்லனா ஒரு சின்ன பிரிவா இருந்து திரும்பவும் சேர்ந்துருவாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.